வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் தூம்தாதா காயின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 ரூபா காப்பர் நிக்கல் கமமரேட்டிவ் காயின்ஸில் மின்டிங் எரர் காயின் சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன காயின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகங்காதர் திலக் ஒரு பேர் பாலகங்காதர் திலக்கு. ஆனால் இந்த காயினில் இது நேம் மின்டிங் எரர் காயின், அதாவது பிழை நாணயம்னு சொல்லுவாங்க. திலக்ஜி அப்படின்ட்டு தவறுதலாக மின்ட் பண்ணிட்டாங்க. நான் இருக்கலாம் இந்த ஹிந்தி லெட்டர் பாருங்கள், இந்த இடத்துல இந்த எழுத்து திலக்ஜி அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த திலக்ஜின்னு மின் பண்ணி அது சர்க்குலேஷனில் விட்டுட்டாங்க இந்த காயின்ஸ் எல்லாத்தையும். இது ஜெம் யூஎன்சி காயின்ஸு. இந்த காயினு திலக்குன்னு தான் மின் பண்ணணும், ஆனால் திலக்ஜி அப்படின்ட்டு மின் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டுருக்காங்க. ஸோ இது நேம் மின்டிங் எரர் காயின். இந்த காயின் நார்மல். இந்த காயின் பாருங்கள், இந்த காயினில் அந்த எழுத்து பெரிய எழுத்தும் இருக்காது. அதே போல் இந்த 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 எழுத்து பாருங்கள், இதில் இந்த கொம்பு மாதிரி இருக்காது. இந்த ஹிந்தி எழுத்து இப்படி கொம்பு மாதிரி இருக்காது. இது நார்மல் காயினு. ஆனால் இதுவும் ரேர் காயின் தான். இது மின்டிங் எரர் காயினு. இந்த எழுத்து பாருங்கள், அது நான் கிளாஸ் இருந்துக்கிறதுனால தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இதில் இந்த எழுத்து பாருங்கள், இந்த எழுத்து பாருங்கள், இது திலக்ஜி. இந்த எழுத்து திலக்ஜி. அதுவே இந்த நார்மல் காயினில் பாருங்கள், இந்த எழுத்து பாருங்கள், இதில் இந்த எழுத்தும் சின்னதாக தான் இருக்கும். இந்த எழுத்தும் சின்னதாக தான் இருக்கும். அதே போல் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து வரும், அதுதான் திலக்ஜி அப்படிங்கிறது. இது நார்மல். இது மின்டிங் எரர் காயின், நேம் மின்டிங் எரர் காயின். இதில் இந்த ஜிங்கிற எழுத்து மட்டும் தவறுதலாக மின்ட் பண்ணிட்டாங்க. தவறுதலாக மின்ட் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த மின்டிங் எரர் அப்படிங்கிறனால இந்த காயின் மின் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த காயின் மின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த டை பாருங்கள், இந்த டையில் இந்த டைமண்ட் பாருங்கள், இந்த டைமண்ட் சின்னதாக இருக்கும். இந்த பிழை நாணயத்தில் இந்த இது பாம்பே மின்ட்டு, இந்த டைமண்ட் சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மின் பண்ண டையில் இந்த டைமண்ட் அதாவது இந்த மும்பை மின்ட்டு இந்த குறியீடு இதில் பெருசாக இருக்கும். இது திலக்ஜி காயின்ஸு, இது திலக் காயின். ரெண்டுமே ரேர் காயின். அதில் இந்த காயின் திலக்ஜி காயின்ஸ் வெரி 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 ரேர். மார்க்கெட் ப்ரைஸு மந்த் அண்ட் மந்த், அதாவது மாதம் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போன மாதம் ஒரு ரேட்டுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதம் வேறு ரேட்டு. மார்க்கெட் ப்ரைஸு நிலையான மார்க்கெட் ப்ரைஸே கிடையாது. மாதம் மார்க்கெட் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது ஹை வேல்யூபிள் காயினு, லோ மின்டிங் காயின். திலக்ஜி காயின்ஸு லோ மின்டிங் காயினு, வெரி 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 ரேர் காயின். இதில் இந்த காயின் சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காயின் கண்டிஷன் பாருங்கள், ஜெம் யூஎன்சி கோல்டன். இந்த கண்டிஷனில் காயின் கிடைக்கிறது வெரி வெரி ரேர். இந்த கண்டிஷனில் காயின் கிடைக்கிறது வெரி வெரி ரேர். ஒரு காயின் தான் இருக்குது. இது சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் இந்த காயின் காட்டி
இந்த காயினை இந்த வீடியோவில் காட்டி இது பண்ணால் தான் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் போட்டிருக்கிறேன். செட்டாக எடுக்கிறனால எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் தான் சேல்ஸுக்கு கொடுத்துருக்குறேன். இது செட்டாக வேணும் அப்படின்னாலும் செட்டாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக ப்ரைஸ் வரும். திலக்ஜி காயின்ஸ் நேம் மின்டிங்கிற காயின் இது ஒரு காயின். இந்த ஒரு காயின் மட்டும் திலக்ஜி காயின்ஸ் மட்டும் 14,300 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட். 14,300 அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். இப்போ இதோட இந்த காயினோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ வந்து 16,000 ரூபாலேருந்து 17,000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க இந்த ஒரு காயின் மட்டுமே. ஏன்னா இது வந்து மின்ட்டிங் வந்து கவுண்டிங் ரொம்ப கம்மி. ஏன்னா பிழை நாணயங்கிறதுனால பாதியிலே மின்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து மின்ட்டிங் ரொம்ப கம்மி, அதனால தான் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெரி 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 ரேர் காயின். ஒரு காயின் 14,300 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். செட்டாக வேணும், இந்த 2 காயினுமே செட்டாக வேணும் அப்படின்னா இந்த காயின், இந்த ஒரு காயின் மட்டும் திலக் மட்டும், இது ஒரு காயின் வந்து 2,000 ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் சேர்த்து அப்படின்னா 16,300 ரூபா. அதாவது இந்த ஒரு காயின் கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு, இந்த ஒரு காயின் மார்க்கெட் ப்ரைஸுக்கு 2 ரேர் காயின், ஒரு நேம் மின்டிங் எரர் காயின் அண்ட் அதே காயினில் திலக்கில் ரேர் காயின், ரெண்டும் சேர்த்து செட்டாக கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 16,300 ரூபா ரேட்டில் கொடுத்துருக்கேன். வெரி வெரி ரேர் காயின், வெரி வெரி வேல்யூவபிள் காயின். நெக்ஸ்ட் இயர் புக் வந்தது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் கண்டிப்பாக 20,000 தாண்டும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரியாக 20,000 தாண்டும். ஸோ கலெக்ட் பண்ணுறவங்க கால் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.